வணக்கம். இன்றைய பொழுது ரொம்பவும் பரபரப்பாக போச்சு. காரணம், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் டெல்லி பறந்தார் தனி விமானத்தில். சிபிஐ விசாரணை. இந்த சிபிஐ விசாரணை கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடந்திருக்கு. 58 கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு 47 கேள்விகள் கேட்டாங்கன்னு இன்னொரு தரப்பும், இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா 158 கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கு ஒரு பதில் சொன்னார் அப்படின்னு இன்னொரு தரப்பும். ஆக அவரவர் கற்பனைக்கு ஏற்ப கதையை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சிபிஐ விசாரணைங்கிறதுக்கு பாருங்கள், நீங்கள் சாதாரணமாக யாருமே அறிந்து கொள்ள முடியாது, வெளியாட்கள் யாருமே அறிந்து கொள்ள முடியாது. அந்த விசாரிக்கப்படுபவர் தான் அந்த சிபிஐ அலுவலகத்துக்குள்ளே நுழைய முடியும். அவர்கிட்ட அவங்க கேள்வி கேட்பாங்க, ஒன்றும் பயமுறுத்த மாட்டாங்க, அதட்டி கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த கேள்வி இருக்குது பாருங்கள், அந்த கேள்வியே அந்த எதிரியை எப்படி ஆக்கிரும்னா விளவளத்து போக வச்சிரும். நாக்கெல்லாம் உழந்து போகுமா பதில் சொல்ல முடியாமல். அப்படி மடக்கி கேட்பானுங்களாம். சிலருக்கு ப்ரெஷர் ஏறிடுமா. இதில் நம்ம விஜய்க்கு எந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டதுங்கிறது அவர் வெளியே சொன்னால் தான் தெரியும். ஏன்னா அவரை தவிர வேறு யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. கேள்விகள் எல்லாமே இந்த 41 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல கரூரில், அது படுகொலை தான், ஸ்டாம்பேடு தான், இடிபாடுகளில் செத்தவங்க தான். எதனால் செத்தாங்க, ஏன் செத்தாங்க, யாருனால செத்தாங்க, எப்படி செத்தாங்க அப்படின்னு ஏற்கனவே அந்த எஃப்ஐஆர் இதெல்லாம் இருக்குல்ல, அதனுடைய அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அது இதனுடைய நோக்கம் என்ன? அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் முடக்கப்பட்டிருக்கு. நேற்று தான் அந்த கேவியட் மனு அந்த தாக்கல் பண்ணியிருக்காங்க. எங்களை கேட்காம உங்கள் ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆக ஜனநாயகன் பக்கம் ஒரு நெருக்கடி. ஏன்னா ஜனநாயகனில் இவர் ஒரு தயாரிப்பாளர் தான். இவருடைய உதவியாளர் தான் அந்த துணை தயாரிப்பாளராக இருக்கார். ஆலினால் அழகுராஜா அவருடைய வலதுகை இடதுகை எல்லாமுமான ஒரு தயாரிப்பாளர் தான் விஜயினுடைய ஏஜெண்டாக இருக்கார். அவருக்கு எல்லாம் அவர் தான். அவர் அங்கே கூட போயிருக்காரு. கூட போனால் அது உள்ளே போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன, அவர் உள்ளே போனால் என்ன. ஆனால் அவருடைய தயாரிப்பு தான் அந்த படம். அவரும் இருக்கார், விஜயும் இருக்கார் தயாரிப்பில். கேரளா ஆந்திராக்காரங்களும் இருக்காங்க. இந்த இது மாட்டிக்கிட்டதுக்கு என்ன காரணம்? அதாவது ஒரு பணிவு, ஒரு அடமண்டுங்கிற அந்த ஒரு அரக்கத்தனம்னு சொல்லலாம், அரங்கத்தனம்னு சொல்லலாம். அரக்கத்தனத்தை விட அரங்கத்தனம் சொல்லுவான். அரங்கமாக இருக்கான் பாரு, அடம் பிடிக்கான், வாயை திறக்கிறானா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா சில பேர். என்ன கேள்வி கேட்டாலும் சொல்ல மாட்டான், யாரையும் பார்க்க மாட்டான், யாரையும் மதிக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு விஜய்கிட்ட இருந்ததுனால அவர் சிபிஐலையும் மாட்டிக்கிட்டார், சென்சார்லேயும் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருக்கார் பாருங்கள், அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள்லாம் சுலபமாக அணுக முடியும். 1977 எலெக்ஷன் ராம்நாடு அந்த தொகுதிகளெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணிவிட்டு அடுத்து அவர் திருச்செந்தூர் தொகுதியை சுற்றுப்பிரயாணம் பண்ணணும். ஆனால் அவருக்கு தொண்டையில் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. பேசி ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் கார்லேயே இருக்கிறாரு நம்ம கேடி கோசல்ராம், காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர். அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னால் பேச முடியாது, தொண்டையில் ரத்தம் வருது, ஆனால் நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னோடனே கோசல்ராமுக்கு கோபம் வந்துடுச்சு. போயா நீயுமாச்சும் ஒன்றுமாச்சுன்னு சொல்லி வெளியே வந்துட்டார். இதில் துரதிர்ஷ்டம் என்னன்னா, பத்திரிகையாளர்களை நானும் தினமலர் ரமேஷும் கேடி கோசல்ராம் காரில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இவர் வேகமாக வந்தார். பத்திரிகையாவது கண்டபடி கெட்ட வார்த்தையில் சித்தி விட்டு எங்களை இறக்க சொல்லிவிட்டார். நாங்கள் நடுரோட்டில் நிற்கிறோம். நள்ளிரவு இந்த சில்வண்டுகளினுடைய சத்தம் தவிர வேறு எதுவும் கேட்கல. இந்த மின்னட்டாம்பூச்சி கூட இன்னும் பறக்கலை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவ்வளோ கடுமையாக இருந்தது, குளிர் தாங்க முடியலை. நாங்கள் அப்படியே சரி போயிட்டுருக்கோம்னு சொல்லும்போது தினமலர் கார் அந்த பக்கம் வந்தது. அந்த காரில் ஏறி போகும்போது அங்கே
மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய ஸ்டண்ட் மென்கள் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க ஒரு காரில். சார் நீங்கள் வராததை தலைவர் பார்த்துட்டாரு, உங்களை இருந்து கூட்டிகிட்டு வர சொன்னார், இந்த பக்கம் வந்தால் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. சரி நாங்கள் இந்த கார்லேயே வந்துடும், நீங்கள் போங்கன்னு சொல்லி முன்னால் அங்கே போனால் திண்டுக்கல்லில் சந்திக்கிறோம் எம்ஜிஆரை. எவ்வளவு சுலபமாக இருக்குது பாருங்கள். ஒரு தலைவனை, ஒரு மாபெரும் தலைவனை, மக்கள் போற்றும் தலைவனை சந்திப்பது எவ்வளவு சுலபமாக இருந்தது பாருங்கள். அதே மாதிரி சுலபம் கலைஞர் கருணாநிதியை சந்திப்பதும் எனக்கு இருந்தது. என்ன ஏன் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டோம்னா நாங்கள் நடந்தது அப்படியே சொல்லிட்டோம். அந்த பக்கமாக வந்தார் காரில் நம்ம கார்கி அண்ணா நிருபர். அவர்கிட்ட கேட்டதுக்கு இது சென்னை ப்ரெஸ்ஸு, உங்களையெல்லாம் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு ஜேபிஆர் வந்து ஆறுதல் சொல்லி நாங்கள் வந்த காருக்கு காசை கொடுத்துட்டு அவன் வாங்க மாட்டேன்ட்டான், எம்ஜிஆரோட ஃபோட்டோ எடுத்தால் போதும் அப்படின்ட்டான். எங்களை வேறு ஒரு காரில் மதுரைக்கு அனுப்பிச்சி வச்சார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, பழகுவதற்கும் அணுகுவதற்கும் சுலபமாக இருந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். ஆனால் நீங்கள் டிவிகே தலைவர் விஜய் நீங்கள் சுலபமாக அணுகிற முடியுமா, பார்த்துட முடியுமா? பத்திரிகையாளர்களால் அணுக முடியாத ஒரு ஆள். ஆக அவர் மேலே எல்லா தரப்புலையுமே ஒரு கோபம் இருக்குது, அவர் மேலே கோபம் இருக்குது. ஒரு அடம் பிடிச்ச ஆள் ஒரு அப்படின்ட்டு. அதே மாதிரி அடம் சிபிஐயில் வச்சுக்கிட்டா நடக்குமா? சார் பேசணுங்கிறாங்க, இருக்காங்களா? இல்லைங்க இப்போ பேச முடியாது, அவ்வளோதான் வச்சுட்டாங்க. விளைவு நீ சிபிஐ ஆஃபீஸர் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டு நீ இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவன் இதை ஒரு மனசில் ஒரு கரம் வச்சுக்குவான்ல. ஏற்கனவே ஒரு வசமாக மாட்டியிருக்க, இந்த சந்தர்ப்பத்தில் இது ஒரு குற்றமாக சேருது. உண்மையிலே விஜய்னால் எதிர்கொள்ள முடியாது, இந்த கேள்விகளையெல்லாம் எதிர்கொள்ள முடியாது. அந்தளவுக்கு ஒரு பக்குவம் வாய்ந்தவர் கிடையாது. பயம் வந்துடும், நடுக்கம் வந்துடும். இப்போ பிஜேபியினுடைய நோக்கம் இதை சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு ஒன்று படம் வழியாக நெருக்குகிறார்கள், இன்னொன்று அரசியல் ரீதியாக நெருக்குகிறார்கள். அவங்களுடைய இதெல்லாம் வந்து நீங்கள் ஏடிஎம்கே அணியில் கூட்டு சேர்ந்துக்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதான். அதையும் கேட்டேன், அப்படியெல்லாம் இல்லை. அவங்களோட கூட்டு சேர்ந்து துணை முதல்வர் அவர் அப்படிங்கிற அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. திமுகவுக்கு கிடைக்கிற ஓட்டை பிரிக்கணும். அதுவும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்டவருடைய வாக்குகள் இருக்குல்ல, அதெல்லாம் பிரிக்கணும். அந்த வாக்குகள் கணிசமாக விஜய்கிட்ட இருக்குது. ஆகவே இவரை வச்சு அந்த வாக்குகளை பிரிச்சிட்டோம்னா அங்கே எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லாமல் பிஜேபி அண்டு ஏடிஎம்கே மெஜாரிட்டி வந்துடும். ஏடிஎம்கே எப்படி அடக்கி அவங்கள மடக்கி இவங்க போய் சிஎம்மாக உட்காரணுங்கிற பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அதாவது வெற்றி பெற்றால் போதும், அந்த வேலையை அவங்க பார்த்துக்குருவாங்க. பழனிசாமினால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கு மேலிடம் வந்து பாஜக தான். அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஆமாம் சாமி கையை கட்டிக்கிட்டு பணியோடு இருந்துட்டு போகிறவர். அப்போ அந்த இன்னும் ஒரு 20% ஓட்டையாவது திமுகவுக்கு போகிற ஓட்டையாவது பிரிப்பதற்கு விஜயை பயன்படுத்திக்கலாம். விஜய் ஒரு 4 தொகுதி ஜெயித்தாலே பெரியது அப்படின்னு கருதுகிறாங்களாம். நான் இன்றைக்கி பல கட்சிகள் தலைவர்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது குறிப்பாக ஏடிஎம்கே தலைவரே சொன்னார், விஜய்னு ஒரு 4 ஓட்டு வாங்க, 4 தொகுதி ஜெயிச்சா போதும் சார், அதுலேயும் நாங்கள் கேள்விப்படுற இதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது எங்களுக்கு. இவங்க இப்போ தான் முத போட்டி போடுறாங்க, இவங்களுக்கு எந்த சின்னமுங்கிற ஒரு நிலையான சின்னம் கிடையாது. ஆகவே தொகுதிக்கு ஒரு சின்னம், இவங்க போட்டி போடுற ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு தனி சின்னம்னு கொடுத்தா டப்பா டான்ஸ் ஆடிடுது சார். அந்த மாதிரி ஒரு வேளை நாங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாரா என்னையான்னு தெரியல எங்களுக்கு அப்படின்னு ஒருத்தர். அவர் பல தேர்தலை பார்த்தவர், அதாவது 77 பார்த்தவர்னு வச்சுக்கோங்க. எம்ஜிஆர்ட்டே இருந்தவர் இன்னமும் அதிமுகவில் ஒரு முக்கியமான பிரமுகராக இருக்கார். அவர் சொன்ன தகவலை தான் இப்போ நான் அவங்கள்ட்ட பரிமாறுறேன். இன்னொரு பத்திரிகை ஆசிரியர் பிரபல வாழை இதழில் இருந்தவர், அவரும் இதைத்தான் சொன்னார்.
நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை மணி, அவருடைய வலிமையெல்லாம் கிடையாது. அவரை கொண்டு செலுத்துகிற ஆட்கள் இருக்காங்க பாருங்கள், எல்லாருமே முட்டாள்களாக இருக்காங்க. இவர் இந்த ஆதவ அர்ச்சனா, இந்த புஷி ஆனந்த், இவங்கெல்லாம் புஷி ஆனந்தை தள்ளி விட்டுட்டு இந்த ஆதவ அர்ச்சனாவும் இன்னொருத்தரும் அவங்க விஜய்கிட்ட ஒட்டிக்கிட்டாங்களாம். புஷி ஆனந்தை தள்ளி விட்டாங்களாம். புஷி ஆனந்த் இப்போ பேன்னு முடிச்சுக்கிறாரு. அவருக்கு அந்தளவுக்கு அரசியல் அறிவு கிடையாது. ஆக இவங்க 2 பேருடைய ஆதிக்கத்தில் தான் விஜய் இருக்கார். இவங்க 2 பேருடைய அரசியல் இதை கேட்டு போனால் அவர் எப்படி அரசியல் ஈடுபடும்? ஒரு யாரையும் சந்திக்கிறதும் இல்லை, பேசவும் மாட்டேங்கிறாரு. பனையூரில் இருந்துக்கிட்ட பங்களாக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியே வர்றதே பெரிய இதாக இருக்குது. நாங்களே சந்திக்க முடியலை, அப்புறம் எப்படி பத்திரிக்கைக்காரங்க உங்களை சந்திப்பார்? மக்களை எப்படி சந்திப்பார்? ஆக இவருக்கு நிறைய பின்னடைவுகள் இருக்குது. இந்த பின்னடைவுகளெல்லாம் அவர் தவிர்க்கணும். இந்த சிபிஐ விசாரணைக்கு பிறகாவது தவிர்ப்பாரா என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே அந்த அளவுக்கெல்லாம் அவர் ஆட்சியெல்லாம் வந்துட மாட்டார், ஆட்சியை பிடிக்க மாட்டார், எதிர்க்கட்சியாக அமரும் நிலை கூட வராது. அதான் சொல்கிறேன்னா 4 தொகுதிக்கு மேலே வரமாட்டாங்க. 4 தொகுதியில், அதாவது உதாரணத்துக்கு அவர் ஒரு உதாரணம் சொன்னார். இப்போ KN நேரு ஒரு தொகுதியில் நிற்கிறாரு. அவரை எதிர்த்து பழனிசாமி கட்சியை சார்ந்த இன்னொரு பிரமுகர் நிற்கிறாரு. 3ஆவதாக விஜய் கட்சியை சேர்ந்த ஒரு இளைஞர் நிற்கிறாரு. அங்கே ஃபேஸ், அந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு யாருடைய ஃபேஸ் பிரபலமாக தெரியும், பெரிதாக தெரியும்? ஒன்று பழனிசாமி வேட்பாளர் தெரியும், இல்லாட்டி KN நேருவை தெரியும். அவங்களுக்கு தான் ஓட்டு போட போவாங்களே தவிர இவருக்கு ஓட்டு விஜய்க்கு போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு தகவலை சொன்னார். அப்போ நான் கேட்டேன், தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் எப்பேற்பட்ட ஆள்? அவரை எதிர்த்து நின்றவருக்கு என்ன அடையாளம் இருந்தது? சீனிவாசனுக்கு என்ன அடையாளம் இருந்தது? மாணவர் தலைவர் அப்படிங்கிற அடையாளம் தானே இருந்தது. அவர் எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு? அவருடைய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய இந்தி எதிர்ப்பு, ஆதிக்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் போய் மிக பிரபலமாக விளங்கினார். சீனிவாசன், காளிமுத்து அப்படிங்கிற ஒரு பெரிய இணையே இங்கே இருந்தது. அந்த அடையாளமே அவங்களுக்கு அவங்க அது ஜெயித்தாங்க. இப்போ அந்த மாதிரி அடையாளம் கூட இங்கே தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது. ஆகவே தமிழக வெற்றி கழகம் வெற்றியை, அதாவது ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்பதுங்கிறது இந்த தேர்தலில் நடக்காது அப்படின்னு அவர் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிபிஐயினுடைய விசாரணையினுடைய முடிவு என்னவாக இருக்குன்னு சொன்னால், சிபிஐ சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டு இவர் அரசியலில் அவர் சொல்கிற ஆலோசனைகளை கேட்டுக்கிட்டு அரசியலில் அந்தப்படி பிஜேபி சொல்கிறபடி போனார்னா இவர் தப்பிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் யார் சொல்கிறதில்ல பழிக்க போகுது, யார் சொல்கிறது உண்மையாக போகுதுங்கிறத நாளை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.